സാറേ ഇതിൽ വലിയ സംഭവമൊന്നുമില്ല. ടോയ്ലറ്റിൽ തെന്നി വീണു, തലയിടിച്ചു മരിച്ചു, ക്ലീൻ. நல்லா இருக்குது மூவி. இப்போ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போயுமே பார்க்குறதுக்கு நல்ல சாங்ஸ் தான் மெயினாக. இப்போ வந்து எல்லா சாங்ஸுமே நல்ல வைப்பாக இருந்துச்சு. இப்போ நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கஜினி அதே மாதிரி தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நான் இது ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன், நல்லா தான் இருந்துச்சு. சரி, அதில் எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எல்லா சீனுமே நல்லா தான் இருக்குது, எந்த சீனுலாம் தனியாக சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அது டபுள் ஆக்ஷன் வந்து ஒரே மாதிரி இருப்பானுங்க வில்லன். அது பாக்ஸிங் சீன் நல்லா தான் இருந்துச்சு. அது அயனும் இன்னொரு ஜில்லனோட கதை சொல்லியிருக்காங்க, பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் டைம் செகண்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், நல்லா இருந்துச்சு. அதாவது அப்போ தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் இப்போ கிடச்சிதுண்ணா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்ததுண்ணா. டிவியில் பார்த்தாலும் சினிமாவில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. சினிமா அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒன்றும் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் உண்மையிலே நல்லா இருந்ததுண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி இப்போ செம்மையாக இருக்கும். டிவியில் சின்ன வயசில் பார்க்க முடியல, மிஸ் பண்ணது. இப்போ வந்து தேட்டரில் பார்க்குறோம். ஹவுஸ்ஃபுல்லு ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க. படம் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல் தான் ப்ரோ. இனி பிவிஆரில் இனி எல்லா ரிலீஸ் பண்ணாங்க. வாரணமாயிரம் 100 நாள் ஓடிச்சுனாங்க. இனி ஐயனு ஜில்லுன்னு கால் 2 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட்டிங் ப்ரோ, ஈகர்லி. ஸோ ப்ரோ, ஏதாச்சும் எடிட் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? சில சீன் ஏதாச்சும் இல்லை ப்ரோ, அப்படியே ராவாக தான் விட்ருக்காங்க. சென்சார்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே தான் விட்ருக்காங்க. 3 இயர்ஸ் அந்த இது ஆடியன்ஸ் எந்த சீன் ப்ரோ. இது கிளைமேக்ஸுக்கு இது பண்ணாங்க ப்ரோ. பாட்டு எல்லாமே ஒன்ஸ் மோர் போட்டிருந்தாங்க. அந்த டிஜே லைட்லாம் செட்டப் பண்ணி வச்சு நல்லா இருந்தது ப்ரோ. ஸோ சூர்யாவோட அடுத்த படம் ஏதாச்சும் ரீலீஸ் பண்ணால் எந்த படம்? இதோ ப்ரோ, ஐயனும் ஜில்லுன்னு ஒரு கதை 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கமலா தேட்டர் அவரே சொல்லியிருந்தாரு. வாரணமாயிரம் 100 days போச்சு. இப்போ ஐயனும் ஜில்லுன்னு ஒரு கால் 2 ரீலீஸ் பண்ண போகிறாங்களா ப்ரோ. அதுக்கு ஈகர்லி வெயிட்டிங். அப்போ பார்த்ததை விட இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அண்ணன். படமும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் படத்தை. வேறு லெவலில் இருக்க படம். அண்ணன் மாஸ் காமிச்சிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். இல்லை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். ஸோ திரும்ப பார்க்கும்போது என்னோட மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. வேறு லெவலில் இருந்தது படம். சரி, ஏதாச்சும் எடிட் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க? பாட்டெலாம் திரும்ப போட்டாங்க. ஓனர் வந்து திரும்ப வைப் பண்ணுங்கன்னு மாஸாக பண்ணியிருந்தாரு. ஸோ சூப்பராக இருந்தது. சரி, கங்குவா படம் வருது, அதை நீங்கள் கங்குவாக்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேன்ஸு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஹைப்பு வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஹைப் இருக்குது அந்த படத்துக்கு. ஸோ வேறு லெவலில் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சூர்யாவோட அடுத்த ரீலீஸ் படம் போட்டால் எந்த அடுத்த ரீலீஸ் வந்து அயன் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கமலா ஓனர் சொல்லியிருக்காரு. அயன் சில்லுன்னு ஒரு காதில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் அண்ணன் பர்த்டே வருது. வேல் படம் ரீலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஃப்சிலேருந்து. ஸோ அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த 3 படத்துக்குமே. எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். தேட்டரில் பார்த்ததெல்லாம் வந்துட்டு மேபி எங்கள் ஜென்ரேஷன் தான் லாஸ்ட்டாக இருக்கும் அந்த படத்தெல்லாம் தேட்டரில் பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி மூவி. ரொம்ப நாஸ்டாலஜிக்கான மூவி இது. லைக் அப்போ ஸ்கூல் டைம் எல்லாமே ஞாபகம் மாதிரி இருக்கிற ஒரு மூவி. சரி, டிவியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும்? டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆப்வியஸாக ஒரு பெரிய ஸ்க்ரீன், சவுண்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்துட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். லைக் ஒரு டிவி கம்பேரிட்டிவ்லி தேட்டர் வாவாக இருக்கும். பீப்புள் so many people are enjoying. லிட்டரலாக நம்ம வைப்பில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து இட்ஸ் குட். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் சொல்லவா வேணும். ஆல்வேஸ் இதெல்லாம் எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கிற சாங்ஸ். இப்பயுமே சன் மியூசிக் போட்டால் ஓப்பன் ஆகிற சாங்ஸ் இதெல்லாம் தான். ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இல்லை மூவி ஃபுல்லாக தான் இருக்குது. அன்கட்டில் தான் இருக்குது. எதுவுமே கட் பண்ணி. சூர்யாவோட அடுத்த படம் ரீலீஸ் பண்ணால் எந்த படம்? சூர்யா ஜில்லுன்னு ஒரு காதல், அயன் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்துடுவேன். நீங்களும் வந்துடுங்க, எல்லோரும் ஒன்றா பார்க்கலாம். கங்குவா வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆப்வியஸாக நீங்கள் அந்த ஃபஸ்ட் லுக்லாம் பார்த்துருப்பீங்க, பெஸ்ட்டு. ஸோ சூர்யானாலே எப்போ எங்கே ரிலீஸ் ஆனாலும் வந்துடுறது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஆல்வேஸ் ஸ்டார்டிங்கில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவனை இது பண்ணுவார், அவர் கண்டுபிடிப்பார். அவர் அந்த டெய்லியெலாம் பார்க்குற அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம். மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்ல. தெரியல அந்த படத்தில் மியூசிக் பண்ண பாட்டுக்காக தான் தெரியல மெயினாக வந்து நான் அவ்வளோ பயங்கரமாக எடுத்து வச்சிருக்கானுங்க. சூப்பராக இருந்தது. கட் பண்ண மாதிரி அது ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை பார்க்குறேன். ஸோ எதுவே கட் பண்ணாங்க தெரியல எனக்கு. ஆனால் டியூரேஷன் கம்மி பண்ணி பண்ண வேணும் அந்த படத்தை. அப்போ தான் பார்க்க முடியும். படம் 12 மணிக்கு வந்து 12:30 மணிக்கு வந்து தெரியல. இப்போ மணி 4 ஆகுது. இப்போ தேட்டர் தான் உட்காந்துக்கிறோம். டிவியில் பார்த்ததில்ல நான். அதான் டிவி எப்படி ஜனம் உட்காந்து பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு. அதுதான். சரி, சூர்யாவோட அடுத்த படம் ரீலீஸ் பண்ணால் எந்த படம்? சூர்யாவோட அடுத்த படம் என்ன பண்ணலாம்? அயன் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. அயனும் சிலிண்டரு அதில் அந்த படம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அது பண்ணால் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த படம்லாம். ஆடியன்ஸ் எந்த சீனுக்கு ஆடியன்ஸ் மெயினாக ஆடியன்ஸ் பாட்டுக்கு தான் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் சூர்யா ஸ்டார்டிங் சீனு அது பாட்டுக்கு தான் மெயினாக என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸு. அது கண்டிப்பாக நல்லா தான் ப்ரோ இருக்கும் படம். சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக வாரணமாயிரம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
டிவியில் 20 வருஷம் ஆச்சு படம் போட்டு, டிவியில் எப்போவுமே பார்க்குறதா, இப்போ ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறது நல்லா இருக்கு. கலர்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. சாங்லாம் போடும்போது வைப் அதெல்லாம் எல்லாருமே சூப்பராக வைப் பண்ணாங்க. சூர்யாவோட அடுத்த படம் ரிலீஸ் பண்ண எந்த படம்? எங்களுக்கு வந்து அயன் போட்டால் நல்லாயிருக்கும். சரி, இது கங்குவா வருது, எப்படி எக்ஸ்பெக்ட்? கங்குவாக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது, வந்தால் பார்ப்போம். ஏதாச்சும் எடிட் பண்ணியிருக்காங்களா படத்தில்? இல்லை எடிட்டிங் தெரியல. கட் பண்ணியிருக்காங்களா ஏதாச்சும்? இல்லை எல்லா சீன்ஸ் பென்ஸ். எந்த சீன் உங்களுக்கு இதில் ரொம்ப பாம்பே ஏர்പോർട്ടിൽ தான் അവനെ ഫസ്റ്റ് ടൈം பார்த்தேன் அந்த സീൻ. സാറേ ഇതിൽ വലിയ സംഭവമൊന്നുമില്ല. ടോയ്ലറ്റിൽ തെന്നി വീണു തലയിടിച്ചു മരിച്ചു. ക്ലീൻ.